Prepare for the TNPSC exams with Thinking Tamil. Success starts here. முதல் பழமொழி பாருங்க, பாம்பறியும் பாம்பின் கால்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் அறிஞரே அறிவார்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு பாம்பு போயிருக்கக்கூடிய வழியை இன்னொரு பாம்பால் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அறிவில் சிறந்த ஒருத்தரை இன்னொரு அறிவில் சிறந்த ஒருத்தரால் தான் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? பாய்பவோ வெந்நீரும் ஆடாதார் தீ அப்படிங்கிறது பழமொழி. அதுக்கான பொருள் பாருங்கள், பிறரால் முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். பாய்பவோ அப்படின்னா பாய முடியுமான்னு கேட்டிருக்காங்க. பாய முடியுமா, வெந்நீர் ஆடாதாருங்கிறாங்க. ஸோ வெந்நீருக்கு வெந்நீர்லேயே உங்களால் குதித்து விளையாட முடியலை, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் தீயில் குதித்து விளையாடுவான்னு நீங்கள் சொன்னால் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா உங்களால் வெந்நீர்லேயே குதிக்க முடியல, அப்போ அவனால் எப்படி தீயில் குதிக்க முடியும்? அப்போது உங்களால் ஒரு விஷயம் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொருத்தர் அதை முடிச்சிருவான்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பொருள் பாருங்கள், பிறரால் முடியுமான்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? பாற்றாலை பாலுரல் இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், தர வேண்டிய வரியை வசூலித்தல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம பசுமாட்டில் டெய்லியும் பால் கறந்தால் தான் அடுத்த நாளைக்கு உண்டான பால் ஊறும். அதே மாதிரி நீங்கள் ஒரு அரசனாக இருந்தால் டெய்லியும் வரி பணத்தை வசூலித்தா தான் மக்களுக்கு வரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உருவாக்கும். சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. பாற்றாலை அப்படின்னா பசுமாட்டை குறிக்குது. பசுமாட்டில் பாலுரல் இல்லைங்கிறாங்க. டெய்லியும் பால் கறக்கலைன்னா ஊரல் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பொருளும் பாருங்கள், தர வேண்டிய வரியை வசூலித்தல். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? பிணியிடத்து விடும் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பழிக்கு மருந்துன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். பிணி அப்படிங்கிறது நோயை குறிக்குது. நோய் எந்த இடத்துல ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துல தான் அதுக்கான மருந்தை விடணும். அதே மாதிரி எந்த இடத்துல மிகப்பெரிய பழிக்கு ஆளானீங்களோ அந்த இடத்துல தான் பழிக்கு மருந்தாகிய மாண்பு அப்படிங்கிற விஷயத்தையும் தேடணும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. பிணி இடத்து, பிணினா நோய், நோய் இடத்தில் விடுங்கிறாங்களா? ஸோ விடும் அப்படிங்கிறது மருந்தை விடணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், பழிக்கு மருந்து, மாண்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? பரம்புரி என்றும் பதம் கேள் வரும் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், ஒன்றிலே உறுதி கொள்ளல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். பரம்புரி அப்படிங்கிறது ஒரு வகையான நெல். இந்த நெல்லை நல்ல பதத்தோடு நீங்கள் நிலத்தில் விதைச்சிங்கன்னா ஒரு நெல் 7 நெல்லாக வரும். அதை தான் கொடுத்துருக்காங்க. பரம்புரி என்றும் பதம், அதாவது நல்ல பதத்தோடு விதைச்சா கேள் வருங்கிறாங்க. அதாவது 1 7 வரும் அப்படிங்கிறது தான் பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், ஒன்றிலே உறுதிகோள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்புரி அப்படிங்கிற ஒரே நெல்லில் உறுதியாக இருந்து நீங்கள் விதைச்சா தான் 1 7 வரும் இல்லையா? அதே மாதிரி ஒரே விஷயத்த, முக்கியமான விஷயத்த உறுதியாக எடுத்துக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் உழைச்சா தான் உங்களால் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்த அடைய முடியும்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ பழமொழி பாருங்கள், பரம்புரி என்றும் பதம் கேள் வருங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், ஒன்றிலே உறுதிகொள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? பிறரை கல்லரா செய்குருவார் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், தீயவனுக்கு நல்லவனும் தீயவனேன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு 10 பசங்க ஒன்றா உட்காந்து விளையாடிட்டுருக்காங்க. அதில் ஒரு பொருளை ஒரு பையன் திருடிட்டான். ஸோ இந்த திருடின பையன் முதல்ல என்ன பண்ணுவான்? நான் பார்த்தேன், அந்த பொருளை இவன் தான் திருடினான்னு வேற ஒரு பையன் மேலே பழி போடுவான். அப்போ ஒரு திருடன் அவன் திருடனா மட்டும் இல்லாமல் முன்னொருத்தனையும் திருடனாக்க முயற்சியை மேற்கொள்கிறான் இல்லையா? ஏன்னா அந்த பையன் திருடி இருக்கவே மாட்டான், நல்லவனாக தான் இருப்பான். ஆனால் இவன் என்ன செய்வான்? அவன் தான் திருடினா, நான் பார்த்தேன்பான். அப்போது அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. பிறரை, அதாவது இன்னொருத்தரை, கல்லரா அப்படின்னா இன்னொருத்தரை திருடனாக மாற்ற செய்குருவார்னு கொடுத்துருக்காங்க. முயற்சி பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், தீயவனுக்கு நல்லவனும் தீயவனே, அவன் கெட்டவன் தான் ஒரு நல்லவனை கெட்டவனாக மாற்றுறான். சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? பின்னின்னா பேதையார் நட்பு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பேதையார் நட்புன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஸ்டார்டிங்கில் ஒரு முட்டாள்தனமாக பேசுவான். ஸோ அது உங்களுக்கு ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ஆனால் அது பிற்காலத்தில் அது உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதான் கொடுத்துருக்காங்க. பின் இன்னாங்கிறாங்க. பின் இன்னான்னா பிற்காலத்தில், இன்னான்னா துன்பம்னு அர்த்தம். சரிங்களா? அவள் பிற்காலத்தில் துன்பத்தை ஏற்படுத்தும். யாரோட நட்பு? பேதையார் நட்பு.
பேரியார்னா அறிவில்லாதவங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ பொருள் பாருங்கள், பேரியார் நட்புன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? புதருக்கு புளியும் வழியே, புளிக்கு புதரும் வழியாய் விடும் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பொருளும் காவலும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். புதருக்கு புளியும் வழியேங்கிறாங்க. அதாவது ஒரு காட்டில் ஒரு புதர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புதரில் டெய்லியும் போய் புலி வந்து தங்கிட்டுருக்கு. ஸோ இதனால் புதருக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் யாருமே அந்த புதர்கிட்ட போகவே மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த புதரை யாரும் வெட்ட மாட்டாங்க இல்லையா? அப்போது புலினால் புதருக்கு ஒரு லாபம் இருக்குது. அதே மாதிரி புலிக்கு புதரும் வழியாய் விடும் கொடுத்துருக்காங்களா? ரொம்ப சிம்பிள். அந்த புலிக்கு இந்த புதரும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புதருக்குள்ளே போயிட்டா புலி மேலே மழை தண்ணி படாது. அப்போ புலினால் புதருக்கும் புதருனால் புலிக்கும் ஒரு லாபம் இருக்கா? அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், பொருளும் காவலுங்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிற்கால தேவைக்காக ஒரு பொருளை சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமே உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நீங்கள் அப்படி சேமித்து வைக்கிறதுனால என்னாகும்? அந்த பொருளும் பாதுகாப்பாக இருக்கும். அப்போ உங்களால் அந்த பொருளுக்கும் அந்த பொருள்னால் உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கா? ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? பூலகத்து புல்லுரைக்கால் விற்போம் எனல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பொய்யான தற்புகழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். பூலகத்து அப்படின்னா காட்டை குறிக்குது. ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பறவையை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பறவையை பார்த்ததுமே அந்த பறவையை நான் பிடிச்சிருவேன், பிடிச்சி அதை பல லட்ச ரூபாய்க்கு விற்றுருவேன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னீங்கன்னா அது தற்புகழ்ச்சி தானே? அதை பிடிச்சிட்டு சொன்னால் பரவாயில்ல, பார்த்ததுமே சொல்லக்கூடாது இல்லையா? அதான் கொடுத்துருக்காங்க. பூலகத்து அப்படின்னா காட்டை குறிக்குது, புல் அப்படிங்கிறது பறவையை குறிக்குது, அரைக்கால் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம சொல்லுவோம்ல லட்சக்கணக்கான மதிப்புன்னு சொல்லுவோம்ல, அது அந்த காலத்தில் அரைக்கால்னு சொல்லுவாங்க. அப்போ அரைக்கால் விற்போம் எனல்னா அந்த பறவையை நான் பார்த்துட்டேன், அந்த பறவையை பிடிச்சி நான் வந்து ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு விற்றுருவேன்னு சொல்கிற மாதிரி, சரிங்களா? ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், பொய்யான தற்புகழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? புல வண்ணத்தை புல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், குளத்தளவே குணம்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். புல அப்படின்னா காடுன்னு அர்த்தம். நான் ஆடி சொன்னல, புலம்னாலே காடு. அந்த காட்டோட நிறத்தை பொறுத்து பறவையோட நிறமும் மாறுபடும் கொடுத்துருக்காங்க. அதான் புல வண்ணத்தால் புல் அப்படிங்கிறது பறவையை குறிக்குது. இப்போது இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாலைவனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே என்ன மாதிரியான பறவைகள் இருக்கும்? பருந்து இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு வசந்தமான காடு இருக்குன்னா அங்கே கிளி இருக்கும். அப்போது காட்டோட அழகை பொறுத்து அதில் வசிக்கக்கூடிய பறவையும் மாறுது. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தோட அழகை பொறுத்து உங்கள் குணமும் மாறக்கூடியதுன்னு கொடுத்துருக்காங்க. பொருள் பாருங்கள், குளத்தளவே குணம்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? புலித்தலையை நாய் மோத்தல் இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பெரியவர் பெருமைன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். புலித்தலையை அப்படின்னா புலி வந்து தலை சாய்ச்சிட்டு சோகமாக உட்காந்துருக்கு. அப்படி சோகமாக உட்காந்துருக்கும் போதும் நாயால் என்ன பண்ண முடியாதுன்னா புலிக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியாது. ஏன்னா அது புலி இல்லையா, கடித்து கொதறிடும். என்னதான் புலி சோகமாக இருந்தாலும் அதோட பெருமை வந்து இந்த இடத்துல குறையலை. அதே மாதிரி அறிவில் சிறந்த ஒருத்தர் சோகமாக ஆனாலுமே அவரோட பெருமை வந்து குறையுமான்னு கேட்டிங்கன்னா குறையாதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? பொருள் பாருங்கள், பெரியவரின் கொடுத்துருக்காங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? புலிமுகத்து உண்ணி பறித்து விடல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான சொல் பாருங்க, கயவருக்கு செய்த நன்மைன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். புலியோட முகத்தில் ஒரு உண்ணி உட்காந்துட்டு புளியை கடிச்சிட்ருக்கு. நீங்கள் அதை பார்க்குறீங்க, பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்குது. அதனால் அந்த உண்ணியை பிச்சு எடுத்து விட்றீங்க. ஸோ நீங்கள் உண்ணியை பிச்சு எடுத்து விட்டீங்க அப்படிங்கிறதுக்காக புலி வந்து உங்களை கடிக்காமல் இருக்காது. ஏன்னா அதோட குணம் வந்து ஒரு கொடிய குணம் தான் இல்லையா? அதே மாதிரி ஒரு கெட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இங்கே நல்லதே பண்ணாலும் அவங்க உங்களுக்கு என்ன தான் பண்ணுவாங்க? கெட்டது தான் பண்ணுவாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. புலிமுகத்து உண்ணி பறித்து விடல். இதுக்கான பொருள் பாருங்கள், கயவருக்கு செய்த நன்மைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா? இதில் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து புலி முன்னர் புல்வாய் போகின்கிறாங்க. இன்னொன்று பாருங்கள், அதுவே வழி முன்னர் வைப்பாரும் இல்லைங்கிறாங்க. ஸோ 2 பழமொழி வந்திருக்கு. இந்த 2த்துக்குமான பொருள் பாருங்கள், அரசனை பகையார்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு பாயக்கூடிய ஒரு புலிகிட்டே இருந்து ஒரு மானால் தப்பிக்க முடியாது இல்லையா? ஏன்னா புலி வந்து பாஞ்சு வந்துட்டுருக்கு, மானால் தப்பிக்க முடியாது, மான் வந்து மாட்டிக்கும். அதே மாதிரி காற்று வேகமாக அடிச்சிட்ருக்கு, அதுக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய வைக்கப்போராலையும் தப்பிக்க முடியாது.
இதே மாதிரி கோபமாக வரக்கூடிய ஒரு அரசனுக்கு எதிர்த்து நிற்கிற ஒருத்தனாலையும் தப்பிக்க முடியாது. அதை தான் கொடுத்துருக்காங்க. புலி முன்னர், அதாவது புலிக்கு முன்னாடி புல்வாய் அப்படிங்கிறது மானை குறிக்குது. மானால் தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பாருங்கள், வழி முன்னர்னு கொடுத்துருக்காங்க. வழி அப்படிங்கிறது காற்றை குறிக்குது. காற்றுக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய வைக்க போராலையும் தப்பிக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. பொருள் பாருங்க, அரசரின் பகைமைன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா. புலை பொருள் தங்கா வெளி அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்க, தந்ததை தந்து விடல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். புலை பொருள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. புலை பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொந்தமில்லாத பொருள், இல்லை கீழான குணமுடைய ஒருத்தரால் நீங்கள் பெறப்பட்ட ஒரு பொருள். அந்த பொருள் எப்போவுமே உங்ககிட்ட தங்காது, அது வெளியில் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. புலை பொருள் தங்கா வெளி. அப்போ இந்த மாதிரியான பொருட்களை அவங்க திருப்பி கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துடணும். ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள், தந்ததை தந்து விடல்னு கொடுத்துருக்காங்களா. அவங்க உங்ககிட்ட கொடுத்ததை கேட்கறதுக்கு முன்னாடியே திருப்பி கொடுத்துருங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. புள்ளத்தை புள்ளம் புறம் புல்லும் மாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், அறிவுடையார் தொடர்புங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். புள்ளம் அப்படிங்கிறது எருதை குறிக்குது. ஒரு எருதை வச்சு இன்னொரு எருதை நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வருவோம். அதை தான் கொடுத்துருக்காங்க. புள்ளத்தை புள்ளம் புறம்புள்ளும் மாறு, அதாவது ஒரு புள்ளத்தை ஒரு எருதை, புள்ளம் அப்படிங்கிறது இன்னொரு எருதை குறிக்குது. ஒரு எருதை வச்சு இன்னொரு எருதை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்ற மாதிரி. அதுக்கான பொருள் பாருங்கள், அறிவுடையார் தொடர்புன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு மோசமான ஒருத்தரை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அறிவுள்ள ஒருத்தரோட தொடர்பு வச்சுக்கங்கன்னு சொல்ல வராங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. புழு பெய்து புண் பொதியும் மாறு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், கீழாரோடு வாழ்தல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம உடம்புல ஒரு இடத்துல அடிபட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடிப்பட்ட இடத்துல ஒரு சின்ன புழுவை பிடிச்சி வச்சு கெட்டு போடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த புண் ஆறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாது, இன்னும் பெருசாக தான் ஆகும் இல்லையா. ஏன்னா நீங்கள் உள்ள புழுவை வச்சுருக்கீங்க. புழு என்ன ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணை அரித்து இன்னும் பெருசாக தான் ஆக்கும். அதே மாதிரி கீழமை அறிவுள்ள ஒருத்தரை உங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும். எப்படி புழு புண்ணை பெருசாக்குமோ அதே மாதிரி கீழமை குணமுடையவரோட நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். சரிங்களா. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. புறத்தமைச்சின் நன்றகத்து கூன் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், காலத்தால் பயன் பெருகுகன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். புறத்தமைச்சின் அப்படிங்கிறது, புறம் அப்படிங்கிறது வெளியில் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்குது. அதாவது வெளியில் நீங்கள் அமைச்சராக இருக்கிறத விட, அதான் புறத்தமைச்சின்னு கொடுத்துருக்காங்க. நன்றகத்து நல்லது கிடைக்கும், அகத்து கூணுங்கிறாங்க. அதாவது பக்கத்துலேயே கூன் விழுந்த ஒரு நபருக்குங்கிறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லப்போனால், இப்போ ஒரு அரசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அரசருக்கு ரொம்ப தூரத்தில் இருந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைச்சரை விட அரசருக்கு பக்கத்திலே இருந்து சரியான நேரத்தில் சரியான நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு கூன் விழுந்த நபரே அதிகம் நல்லதை பெறுவாங்கன்னு சொல்ல வராங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், காலத்தால் பயன்பெறுக. நீங்கள் ஒரு கூன் விழுந்தவராக இருந்தாலும் சரியான நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு பயன் பெருகுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி பாருங்கள், பூசை எலியில் வழிபெறா பால் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பகையின்றி துணை வேண்டாம்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு வீட்டில் எலின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பூனைக்கு யாருமே பால் ஊற்ற மாட்டாங்க. ஏன்னா எலியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பூனைக்கு பால் ஊற்றி வளர்ப்போம் இல்லையா. அப்போ எலியே இல்லைன்னா பூனை எதுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அதை தான் கொடுத்துருக்காங்க. பூசை அப்படிங்கிறது பூனையை குறிக்குது. எலி இல்லைன்னா வழி பெறான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வழி பெறா பாலை எப்போவுமே பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதிரி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யாரையுமே உங்கள் துணையாக வச்சுக்க வேண்டிய அவசியமும் உருவாகாது இல்லையா. அதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி பாருங்கள், பூசையை காப்பிடுதல் புன்மீன் தலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், கயவர் மேல் வைத்த செயல்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் ஒரு மீன் தலையை வச்சுட்டு நம்ம அந்த மீன் தலைக்கு காவலாக பூனையை விட்டுட்டு போனால் பூனையால் அந்த மீன் தலையை பாதுகாக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதுவே மீனை சாப்பிட்ரும் இல்லையா. அதை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கெட்டவங்களை நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களால அந்த விஷயத்தை செய்ய முடியாது. சொல்லப்போனால் அவங்களே அந்த விஷயத்தை கெடுத்துருவாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. பூசையை அப்படிங்கிறது இங்கே பூனையை குறிக்குது. பூனைக்கிட்ட காப்பிடுதல் அப்படின்னா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு புன்மீன் தலையை கொடுக்குறீங்க, அதாவது மீன் தலையை கொடுக்குறீங்க. அதெல்லாம் காப்பாற்ற முடியாதா? அதுக்கான பொருளும் பாருங்கள், கயவர் மேல் வைத்த செயல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா. பூண்ட பறையறையார் ஆயினர் இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள்,
அடைந்தவர் மீது ஐயம்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ கோயில் கொடைகளில் பறையை பார்த்துருப்பீங்க. அந்த பறையை யாருமே அடிக்காமல் அதுவாக ஒலிக்கிறதில்ல. அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் நீங்களாக தப்பு செய்ய தூண்டாத வரைக்கும் அவராக தப்பு செய்ய போகிறதில்ல. அதை தான் கொடுத்துருக்காங்க. பூண்டை பறை அறையார்னு கொடுத்துருக்காங்க. பறைன்னா நமக்கு தெரியும் பறை. அதை அறையாத வரைக்கும் அதுலேருந்து சத்தம் வராது. அதே மாதிரி நீங்களாக தப்பு செய்ய சொல்லாத வரைக்கும் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் தவறு செய்ய மாட்டார். அதான் கொடுத்துருக்காங்க. அடைந்தவர் மீது ஐயம்ங்கிறாங்க. அவங்க தப்பு செஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஐயப்படாதீங்கிறாங்க. அதாவது சந்தேகப்படாதீங்கன்னு சொல்ல வராங்க. புரியுதா? தட்டுனா தான் சவுண்டு வரும். அதே மாதிரி நீங்கள் தப்பு செய்ய சொன்னால் தான் அவர் தப்பு செய்வார். ஸோ அவர் தப்பு செஞ்சுருப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்தில் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்ல வராங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.